என்ன சொன்னாங்க? கீதா, இப்ப அவங்க பிசினஸ் கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கான். அவ்வளவு பணம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப சிவம் இப்ப என்ன பண்றது? விடிஞ்சா நம்ம பணத்தை செட்டில் பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? வேற எங்கேயாவது கிடைக்குதான்னு போய் பாப்போம். பணத்தை கொடுத்துதானே ஆகணும். மலர், அண்ணி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். போலாம். அன்பு, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? எதுக்கு திரும்ப திரும்ப என்னையே சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்ற? விட்டுருங்கன்னு சொன்னா புரியாதா? ஏங்க, முதல்ல அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. அதுக்குள்ள நீங்க கத்த ஆரம்பிச்சா என்னங்க அர்த்தம்? நீங்க சொன்ன வரைக்கும் போதும். வேற எதுவும் சொல்ல வேணாம். கீதா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. உதவி பண்ண வரவங்கள இப்படி துரத்துனா என்ன அர்த்தம்? என் உயிரே போறதா இருந்தாலும் போகட்டும். உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த உதவியும் வேண்டாம். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டே போறீங்க. நானும் போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா நீங்க பாட்டுக்கு ஒரு பிச்சைக்காரனை துரத்துற மாதிரி துரத்துறீங்க. இங்க பாருங்க அன்பு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிவம், என்ன விஷயம்னு சொல்லுங்க. இதுல கொஞ்சம் பணம் இருக்கு. எனக்கு தெரியும். கடைசியில நீங்க எதைதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். கீதா, உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. இந்த பணம் இவங்களுக்காக கிடையாது. 2 சின்ன குழந்தைங்க இருக்கு. கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அவங்களுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன்னு நினைச்சுக்க சொல்லுங்க. ஹலோ, என் குழந்தைங்களை பாத்துக்க எனக்கு தெரியும். மலரையும் எனக்கு பாத்துக்க தெரியும். இந்த மாதிரி டிராமா போடுறவங்க எல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஏய், தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துட்டு போக சொல்லு. கீதா, இந்த பணம் என்னோட பணம் கிடையாது. அப்பாவும் அம்மாவும் இவங்க மேல பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை தெரிஞ்சதுல இருந்து என்னை போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. அவங்க சொல்லி ரெடி பண்ண பணம் கீதா. இந்த பணம் அவங்க கொடுத்ததாவே இருக்கட்டும். நான் ஹெல்ப் பண்ணதா இருக்க வேண்டாம். அப்பா அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்ற, எனக்கு கொடுக்கல, என் பிள்ளைங்களுக்கும் மலருக்கும் தான் கொடுத்தாங்கன்னு சொல்ற. என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? இந்த பணம் எனக்கு தேவையில்லை. ஆளை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்க, நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காங்க. சாதாரணமா முடிய வேண்டிய விஷயம். இன்னைக்கு இவ்வளவு பெருசாக காரணமே அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ இந்த வேலையை செய்யறாங்க. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சொல்லுங்க. பணத்தை வாங்கி முதல்ல பிரச்சனையை முடிக்க சொல்லுங்க. இதை என்கிட்ட இருந்து கடனாவே வாங்கிக்க சொல்லுங்க. எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுக்க சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தன் கிட்ட கடன் வாங்கிதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். மறுபடியும் உங்ககிட்ட கடன் வாங்கி என் வாழ்க்கையை வீணாக்க சொல்றீங்களா? என் பிரச்சனையை பாத்துக்க எனக்கு தெரியும். கீதா, வண்டியில ஏறும். அன்பு, ஏய்யா, உனக்கு உலகத்துல வேற பொம்பளைங்களே இல்லையா? எங்க இருந்து தான் உனக்குன்னு இப்படி வந்து மாற்றாளுகளோ தெரியல. பேருதாயா அன்பு, பேசுறதெல்லாம் வம்புதான். ஏய், இப்ப என்னடி பண்ண போற? தெரியல. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. இதோட கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் நீ கடந்து வந்திருக்க. ஏதாவது பண்ணலாம். இல்லடி, நான் தோத்துட்டேன். நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஆம்பளை வருவான். நான் அவனை நம்புவேன். அவன் எனக்கு துரோகம் பண்ணி என்ன தோக்கடிச்சிருவான். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ என்ன தப்பா எடுத்துக்காத. அதான் சிவம் பணம் கொடுக்கறேன்னு சொல்றாருல, நீ அதை வாங்கிக்கிட்டா என்ன? இப்படிதான் நான் பாஸ்கர் கிட்டயும் பணம் வாங்கினேன். அதுக்கு விலையா என் 10 வருஷ வாழ்க்கை போச்சு. எனக்கு 10 லட்சத்தை கொடுத்துட்டு என்ன 50 லட்சத்துக்கு கடங்காரி ஆக்கிட்டு போயிட்டான். அப்ப நான் தனியா இருந்தேன். பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டேன். இப்ப மறுபடியும் இன்னொருத்தன் பணம் தரேன்னு சொல்றான். அந்த பணத்தை நான் வாங்கினா என்ன மட்டும் இல்ல,
என் குழந்தைங்களையும் சேர்த்து அவன்கிட்ட அடகு வச்ச மாதிரி ஆயிடும். என்ன ஒருத்தன் வச்சு ஏமாத்தி என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு அவனே வந்து உதவி பண்றேன்னு சொல்லுவான். அந்த உதவியை என்ன ஏத்துக்கோன்னு சொல்றியா? இது சிவம் பண்ணிருக்க மாட்டான்டி. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லடி. அவன் இல்ல, இனிமே எந்த ஆம்பளையும் நான் நம்ப மாட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் வெளியே வர போற? ஏய், முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத. சே, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ என்ன பண்றது? எனக்கு தெரியல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அந்த ஹரீஷ் கிட்ட இருந்து பணம் வரப்போறது இல்ல. அதுக்கு நான் இந்த ஊரை விட்டே போயிடலான்ற. என்னடி பேசுற? குழந்தைங்களை கூட்டிட்டு நீ எங்க போவ? எனக்கு தெரியல. ஆனா நான் இங்க இருந்தா என் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எப்பவும் வீட்லயும் பொட்டிக்லயும் என்ன சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அடுத்தது என்ன அவமானம் வரும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு வழி, நான் இந்த ஊரை விட்டு போறதுதான். மாட்டிக்கிட்ட பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. ஆல்ரெடி மாட்டிக்கிட்டேன். இதுல இருந்து தப்பிக்கதான் நான் இங்க இருந்து போறதே. நானும் கூட வரேன்டி. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நம்புறதே உன்னை மட்டும்தாண்டி. முதல்ல நான் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன். அப்போ மலரு குழந்தைங்கன்னு நாங்க எல்லாரும் தான் போறோம். அப்போ என்ன மட்டும் ஏன் வேண்டான்னு சொல்ற? இங்க பாரு, இந்த பொட்டிக் என்னோட கனவு. இதை காப்பாத்திக்க ஒரு சான்ஸ் கிடைச்சா அதுக்கு ஒரே ஒரு வழி நீ இங்க இருக்கிறது தான். பேங்க் லோன் நம்ம 2 பேர் பேர்லயும் தான் இருக்கு. அதனால தயாளனால இந்த கடையை ஜப்தி பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இங்க நடக்கிறது எனக்கு தெரியறதுக்கு நீ இங்க இருக்கணும். இல்ல, நான் இங்க இருக்க மாட்டேன். நான் உன் கூட தான் வருவேன். இங்க பாரு, ஏதோ ஒரு நம்பிக்கையில நான் இங்க இருந்து கிளம்பி போறேன். நான் போற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் இங்க திரும்பி வர்றதுக்கு நீ இங்க இருக்கணும் கீதா. அப்படி எதுவும் பிரச்சனை இல்லாம எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்தா நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். என்னடி இப்படி சொல்ற? எனக்கு நீ யாரு இருக்கா அன்பு? நீதானே என் குடும்பம். எனக்கும் யாரும் இல்ல கீதா, நீதான் என் குடும்பம். சரி, கவலைப்படாத. நான் இந்த பொட்டிக்க பாத்துக்கிறேன். இந்தா, இத நீ வச்சுக்கோ. இது என்னோட இன்னொரு நம்பர். வேற ஒருத்தர் பேர்ல தான் வாங்கியிருக்க. இந்த நம்பரை யூஸ் பண்ணு. நீ எதுவா இருந்தாலும் இதுல இருந்தே கால் பண்ணு. எவ்வளவு கனவோட நான் இந்த பொட்டிக்கு ஆரம்பிச்சேன். கவலைப்படாத அன்பு. எவ்வளவு பேர் உன்னை தோக்கடிக்க நினைச்சாலும் அதெல்லாம் எதிர்த்து நீ ஜெயிச்சிருக்க. இந்த தடவையும் நீ ஜெயிப்ப. என்ன இது? எனக்கு வேணாம் கீதா.
நீ சும்மா இரு. ஏய் கீதா, என்ன பண்ற? இதெல்லாம் எதுக்கு? இப்ப இந்த வலையிலோ அவசரத்துக்கு உனக்கு உதவும். நீ ஏற்கனவே நிறைய பண்ணிட்ட கீதா. நான் தனி ஆளு, நான் சமாளிச்சுப்பேன். நீ குழந்தைங்களோட தெரியாத இடத்துக்கு போற, இருக்கட்டும். இவ என் ஃப்ரெண்டு கீதா, என் சிஸ்டர் மாதிரி. அண்ணா இங்கதான், இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு. ஒரு நிமிஷம். சரிம்மா. அண்ணி, நோட்டை எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க உடனே வாங்க. சீக்கிரம் வாங்க. அண்ணா, ஆட்டோ விடுங்க. சரிம்மா. எங்க போகணுமா? பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு போலாம். சரிம்மா. என்னாச்சுன்னா? தெரியலம்மா, என்னன்னு பாக்குறேன். என்ன ஆச்சு? இதோ பாக்குறேம்மா. சரி மச்சி, பாத்துக்கலாம். சரி. அண்ணி, அங்க கார்மெண்ட்ஸோட ஆளுங்க பின்னாடி இருக்காங்க. மச்சி போலாமா? இருடா, போவோம். பசங்க இருக்காங்க, பாத்துக்கோங்க. அண்ணி, அவங்க இங்க வராங்கன்னு நினைக்கிறேன். மச்சி, அங்க ஏதோ பிரச்சனை போல. வா, என்னன்னு பார்க்கலாம். என்னாச்சுப்பா வண்டி? என்னன்னு தெரியல சார், திடீர்னு வண்டி நின்றுடுச்சு, ஸ்டார்ட் ஆகல. ஓ அப்படியா? சரி, நீ உட்காரு, தள்ளி வரோம். சரிங்க சார். சார் நன்றி சார். ஓகேப்பா, வாப்பலாம். ம். மனசே சரியில்லையா? எப்படியா மனசு சரியா இருக்கும்? ஒரு பக்கம் தானா உதவி பண்ணா கூட வேணாம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் செய்யாத பழிய நம்ம மேல போடுறாங்க. யோ, வேற எதுனாலும் பரவாயில்லையா? நம்மளை பத்தி தப்பா பேசினாலும் பரவாயில்லையா? இந்த பணத்தை மட்டும் வாங்கியிருந்தா இந்த பிரச்சனையில இருந்து அவ தப்பிச்சிருக்கலாம். இப்ப மட்டும் என்னையா, பணத்தை அன்பு தானே வேணாங்குது. என்னையா சொல்ற? சிவம், கடன் பட்டவனை நாம ஏன் கெஞ்சணும்? கடன் கொடுத்தவனை பார்த்து அந்த பணத்தை கொடுத்துட்டா பிரச்சனை தீர்ந்துடும்ல. ஆமாயா, இந்த ஐடியா ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படியா சொல்றீங்க? சிவம், இதுல ஈகோ பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை. அன்பு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், அவ்வளவுதான். இத பாரு, நீ ஒண்ணு பண்ணு. நேரா போய் தயாளனை பாக்குற, அவன் கையில அந்த பணத்தை கொடுத்து காரியத்தை முடிக்கிற. அன்பு உங்களுக்கு தர வேண்டிய பணம் இதுல இருக்கு, இந்தாங்க. டேய், இந்த பணத்தை என்ற. சரிங்கண்ணா. தனியா கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில போராடிட்டு இருக்க பொண்ணு அந்த அன்பு. நீ அவளை
ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த ஆர்டர் எடுக்கும்போது அவங்க கிட்டே நான் சொன்னேன், பண விஷயத்துல நான் ரொம்ப கராரா இருப்பேன். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அட்வான்ஸ் இல்லாம ஆர்டர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ஓகே. அதே வேலையை நான் முடிச்சுட்டு கேட்டா என்ன கெட்டவனு நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்றீங்க. இந்த பணத்தை அன்பு ஒருத்தவங்க கிட்ட ஏமாந்துட்டாங்க. அதை சொல்லியே இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்காம என்னால் உங்களை டீல் பண்ண முடியும். அதை நான் விரும்பலை. நியாயமாக நடந்துக்கணும்னு அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன். அது சரி, நீ எதுக்கு அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ வந்து கொடுக்குற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு வேண்டிய பணம் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? ஏப்பா, இப்ப கொடுக்க வேண்டிய பணத்தை ஒரு 5 நாளைக்கு முன்னால கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளவு டிராமாலாம் தேவைப்பட்டிருக்காதுல்ல. நானும் இவ்வளவு மோசமா நடந்துக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பணம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாரோ பட்ட கடனுக்காக நீ ஓடி வந்து பணத்தை கொடுத்துருக்க. கரெக்டா தான் இருக்கும். டேய், அந்த பணத்தை கொடுப்ப உள்ள வைடா. சரிங்க. முதல்ல அன்பு வீட்டு கீழே நிற்கிறவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள உடனே அங்கேருந்து கிளம்ப சொல்லு. சரி, சொல்றேன். டேய், பணத்தை செட்டில் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு கிளம்பி வாங்க. ஹலோ, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. நானே சொல்லலாம்னு நினைச்சேன். டேய், அந்த அன்பு கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்க. சரி, அப்புறம் என்னப்பா? அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்பி வரட்டும், அதுக்கப்புறமா நான் போறேன். பணத்தை வாங்கின பிறகு நான் ஏன்பா பிரச்சனை பண்ண போறேன்? இரு, நம்ம ஆளுங்க ஃபோன் பண்றாங்க, என்னன்னு பாப்போம். என்னடா சொல்றீங்க? அப்படியா? சரி சரி, நீங்க வாங்க, பாத்துக்கலாம். ஆமா, அந்த பொண்ணை பத்தி நீ என்ன சொன்ன? ரொம்ப நேர்மையான பொண்ணு, பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு அந்த பொண்ணு தான் சொல்லுச்சுன்னு என்னென்னமோ பேசுன. அந்த பொண்ணு இப்போ அங்க இல்ல. என் ஆளுங்க வீட்டு வாசல்ல காவல இருந்தா அந்த பொண்ணு குழந்தையில கூட்டு பின்வாசல் வழியா போயிட்டாளா? என்ன சொல்ற? எல்லா கடங்காரங்களும் பண்றதா இது. ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓடி போறது. டேய், இந்த பணத்தை நேத்து நைட்டே கொடுத்திருந்தா அந்த பொண்ணு செவரேறி குச்சி ஓடி போயிருக்க மாட்டால. முதல்ல அந்த பொண்ணுக்கு போனை போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு திரும்பி வர சொல்லு. ஓடி போறவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை ஒண்ணு விடாம எல்லாம் பண்ணிருக்கான். போய் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. போமா. யோ ஜஸ்டிஸ், என்ன ஆச்சு? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம்பா, எங்கே போனாங்க என்னன்னு தெரியல. நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை. இல்லைப்பா, அவங்க அந்த வீட்டு முன்வாசல் வழியாக போகவே இல்லைப்பா. யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு வீட்டுக்கு பின்பக்கமாக தான் குழந்தையில கூப்பிட்டு போயிருக்காங்க. அதான் யாரும் பார்க்கல. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டியா? எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம்பா. என்னையாச்சு? என்னையா எங்கேயுமே காணுமே ஐயா? நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லையா, எங்கேயுமே இல்லை. மலர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் விசாரிச்சியா? ஆமாப்பா, நைட் ஒரு 1:30 மணிக்கு ஏதோ போன் வந்துச்சான். வீட்டுல ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போனையே எடுக்கலையா. ரெடி பண்ண பணத்தை அந்த பாஸ்கர் திருடிட்டு ஓடிட்டான். இப்ப பணத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரியும். நம்ம கிட்ட இருந்து ஒரு உதவி வாங்கிக்கிறதுல அவளுக்கு என்ன வந்துச்சு? யோ, அந்த அளவுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? அந்த டீலர்கிட்ட நாம பேசிட்டு இருந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து மொத்த பிரச்சனைக்கும் காரணம் நாம தான் நினைச்சிட்டு இருக்கு. அதனால தான் அது நம்மளை சேர்த்துக்கவே இல்லை. எவ்வளவு நாள் என்கிட்ட பழகிருக்கா. நம்ம யார் என்னன்றது கூட அவ புரிஞ்சுக்கல பாத்தியா? அதை யோசிச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மொத்த கடனையும் அடைச்சாச்சு, ஆனா அந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடி அவன் எங்க போனானே தெரியல. நானும் அதை தான்பா யோசிக்கிறேன். கண்டிப்பா போனவ அப்படியே போயிட மாட்டால. அவங்க ஃப்ரெண்டை பார்க்க வரத்தானே செய்வா. அப்ப பேசிக்கலாம். இல்ல ஜஸ்டிஸ், எனக்கு என்னமோ
அவன் இந்த ஊருக்கு திரும்ப வரமாட்டான்னு தோணுது. நல்லா இருந்த பொண்ணியா, அது வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே. ஆமா, நீ கீதா கிட்ட பேசுனியா? ஆமாயா, பேசினேன். அவளும் இதையே தான் சொல்றா. அவகிட்ட பணத்தை செட்டில் பண்ணியாச்சுன்னு சொல்லிடு. சரியா, நான் சொல்லிடுறேன். ஆ, எங்க போறான்னு சொல்லிட்டு போனாலா? சென்னைக்கு போறேன்னு சொல்லியிருக்கா. ஆனா எங்க ஏதுன்னு விவரமா சொல்லல. சென்னையில் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தனியா என்ன பண்ணுவா தெரியலையா, கஷ்டம்தான். விடியா, என்ன யோசிச்சு என்ன ஆக போகுது? நடக்க வேண்டியதுதான் நடக்கும். யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க தான் நம்மளை சங்கடப்படுத்துறாங்க. வருத்தப்படாத சிவம், நம்மளை விட அந்த பொண்ணோட கஷ்டம்தான் பெருசு. அதை மட்டும் யோசி, வேற எதையும் யோசிக்காத.